வெளிநாடுகளில் உள்ள திட்டம் போல் செயல்படுத்த முடியுமா என முதல்வர் விஜய் ஆலோசனையில் தெரிவித்திருக்கிறார். ஒரு துறையின் ஆய்வுக் கூட்டத்தில் வெளிநாடுகளில் உள்ள ஒரு திட்டம் போல் செயல்படுத்த முடியுமா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். நகரங்களுக்கு இணையாக கிராமங்களிலும் சாலை உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகள் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார் அதிகாரிகளுக்கு. விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். விவரம். வணக்கம். துறை வாரியான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் தினசரி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நகர்ப்புற வளர்ச்சி சாலை உள்ளிட்ட உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் முதலமைச்சர் மிகவும் ஆர்வமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு துறையின் சார்பான ஆய்வுக் கூட்டத்தில் வெளிநாடுகளில் உள்ள ஒரு திட்டம் தொடர்பான வீடியோவை அதிகாரிகளிடம் போட்டு காட்டி அதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்த முடியுமா தமிழ்நாட்டில் எனவும் முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். நகரங்களுக்கு இணையாக கிராமங்களிலும் சாலை உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகள் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். அதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு துறை சார்பான ஆய்வுக் கூட்டத்திலும் முதலமைச்சர் மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. துறை சார்பான ஆய்வுக் கூட்டத்தில் குறிப்பு எடுத்துக் கொள்வதாகவும் அதே போன்று பல்வேறு வீடியோக்களை காட்டி இதனை தமிழ்நாட்டில் செயல்படுத்த சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா, அதற்கான பணிகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், அதற்கு எவ்வளவு நிதி தேவைப்படுகிறது உள்ளிட்டவை தொடர்பாகவும் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் முதலமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக நகர்ப்புற வளர்ச்சி சாலை உள்ளிட்ட உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாகவும் தகவல் என்பது வெளியாகியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள திட்டம் போல் செயல்படுத்த முடியுமா என முதல்வர் விஜய் ஆலோசனையில் தெரிவித்திருக்கிறார். ஒரு துறையின் ஆய்வுக் கூட்டத்தில் வெளிநாடுகளில் உள்ள ஒரு திட்டம் போல் செயல்படுத்த முடியுமா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். நகரங்களுக்கு இணையாக கிராமங்களிலும் சாலை உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகள் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார் அதிகாரிகளுக்கு. விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். விவரம். வணக்கம். துறை வாரியான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் தினசரி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நகர்ப்புற வளர்ச்சி சாலை உள்ளிட்ட உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் முதலமைச்சர் மிகவும் ஆர்வமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு துறையின் சார்பான ஆய்வுக் கூட்டத்தில் வெளிநாடுகளில் உள்ள ஒரு திட்டம் தொடர்பான வீடியோவை அதிகாரிகளிடம் போட்டு காட்டி அதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்த முடியுமா தமிழ்நாட்டில் எனவும் முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். நகரங்களுக்கு இணையாக கிராமங்களிலும் சாலை உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகள் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். அதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு துறை சார்பான ஆய்வுக் கூட்டத்திலும் முதலமைச்சர் மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. துறை சார்பான ஆய்வுக் கூட்டத்தில் குறிப்பு எடுத்துக் கொள்வதாகவும் அதே போன்று பல்வேறு வீடியோக்களை காட்டி இதனை தமிழ்நாட்டில் செயல்படுத்த சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா, அதற்கான பணிகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், அதற்கு எவ்வளவு நிதி தேவைப்படுகிறது உள்ளிட்டவை தொடர்பாகவும் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் முதலமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக நகர்ப்புற வளர்ச்சி சாலை உள்ளிட்ட உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாகவும் தகவல் என்பது வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.